இதுக்கு தான் நீ ஊத்துறன்னு சொன்னியாடா. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு இந்த பொடி போடுறோம். ஸோ இதில் வந்து கம்மிங் 27ஆம் தேதி சரிங்களா, 27ஆம் தேதி நம்ம சரிங்களா, நீங்கள் நான் மோக மாமே மன்சூர் மாமே நம்மளாம் சேர்ந்து அன்னதானம் போடலான்னு சொல்லிட்டு என்னடா பண்ணி வச்சுக்கிற உள்ள தண்ணி ஊற்றி உண்மையாலுமே எதிரே பார்க்கலைங்க. மண்டல பேசியாக வந்து 48 நாள் நடக்கும். ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 48 நாள். ஃபஸ்ட் வந்து இனிப்புலேருந்து ஆரம்பிப்போம் சரிங்களா. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று செம்ம. இன்னும் 4 நாள் ஆயிருக்கு, இன்னும் 44 நாள் இருக்குதுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி ஒன்றியம் விளக்கேத்தி கிராமம் ஓலப்பாளையம். இந்த கோயிலுடைய லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. வணக்கம் மக்கள், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடபாளையம் முருகன் கோயில் போட்டிருப்பேன். அப்போ வந்து கோயிலுக்குலாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வரும்போது பேக்கரி வந்துட்டு பருத்திப்பால் நானும் சுதாரம் போய் சாப்பிட்டு மாப்பிள்ளை கொண்டு வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வந்திருப்பேன். இந்த பாருங்கள், இந்த மிக்சரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிரசம், அதுக்கப்புறம் கடல மிட்டாய் சரிங்களா. இந்த மாதிரி வந்து மக்களே முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட அந்த கிண்டர் செய்ய அந்த இந்த வாங்கி கொடுக்காம இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இது இப்போ கொடுக்க மாட்டேன், இப்போ சாப்பிட்டும் தவணை நாளைக்கு சாப்பிட்டோம் சரிங்களா. அதான் மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ் வாங்கி இந்த மாதிரி வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் வறுக்கி நம்ம வீட்டில் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்போம் வைங்களேன். அது போக அதிகபட்சமாக ஜிலேபி இது அது வாங்கி தருவோம், சாக்லேட்ஸ் எல்லாம், பட் அதிகமாக கிடையாது. இப்போவே சாப்பிட்லாமா? சரி சாப்பிட்லாம். இப்போ கொடுக்க மாட்டேன், இப்போ கொடுத்து சொல்லிக்க மாட்டேன். சரிங்க மக்களே, இப்போ எதுக்காக வீடியோன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பூண்டு பொடி வாங்கினந்தேன்னு சொல்லிட்டு சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் கால் இருக்கிறவங்களுக்கு சாதாரணம். கிராமத்து சைடெலாம் மேக்ஸிமம் இந்த பூண்டு பொடியெல்லாம் நாங்கள்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த பூண்டு பொடி பருப்பொடியெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் மேக்ஸிமம். ஏன்னா நமக்கு அதெல்லாம் நம்ம ஒரு நாள் காட்டுக்காலம் மிளகா கழிக்கிறதுக்கு பொறிச்சு அந்த ஆக்குவா வாழைப்பூ இருக்கும், அது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே இங்கேயே கிடைக்குதுங்க. அதனால் வந்து இந்த மாதிரிலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பட் இன்றைக்கி வந்து மொதல் எங்கள் வீட்டுக்கு இந்த பூண்டு பொடி வாங்கிக்கிறேன். யோசிச்சு பாருங்கப்பா. மேக்ஸிமம் எங்கள் ஏரியா சைடு கிராம சைடில் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இன்றைக்கி இதை வாங்கி வந்திருக்கேன். 195 ரூபா அங்கே இந்த பாட்டிலு பூண்டு சாத பொடி அப்படின்னு ஓட்டிருக்காங்க. சரி வாங்க சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். பல்லாய் வந்து இப்போ என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா அதுக்கு முன்னால் இங்கே பாருங்க மக்களே, பருப்பு குழம்பு வச்சு தாளிக்கிறாரு. ஓகே சரி வாங்க மக்களே, நம்ம வந்து சாப்பாடு போடுவோம். சாப்பாடு பாருங்க நல்லா சுட 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 அதுக்கு ஆவி வரக்க தெரிகிறதா. நல்லா அந்த பூண்டு சாதம் போய் இப்படி தாங்க சாப்பிடணும். இது வந்து எப்படின்னா நான் அந்த லாரிக்கெல்லாம் போயிருக்கேன் மக்களே. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு சாதம் பொடியெல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்ருப்போம். எங்கள் வீட்டில் வந்து இது நான் வரைக்கும் இதை யூஸ் பண்ணதே கிடையாது. எங்களை ஃபஸ்ட்டு டைமு. ஓகே பருப்பு குழம்பு தாளித்து விட்டார் பல்லவி. இங்கே வாங்க பல்லவி. ஓகேம்மா. நெய் ஊற்றலாம். நான் வேணா எங்கள் அம்மாட்டாலும் கேட்குறேன் பாருங்களேன். ஊற்று பல்லவி, அப்படியே ஊற்று, நிறைய ஊற்று. அவன் ஊற்றுறான், நான் கையில் கொடுத்துறாயா, ஒரு ஊற்றுட்டோம். ஊற்று. ஐயோ சாமி, எதுக்கு தான் அடம் பிடிக்கிறன்னு இல்லை ஏன்தவனே. அப்படியே வாயில் வச்சிட்டேன் பாரு. அந்த ஸ்பூன் உள்ள விட்டுறாது, அப்படியே ஊற்று. நெய் கெட்டு போயிடு அப்படி ஊற்றணும்னா. நம்ம சாப்பிட்ற பற்றி பிரச்சனை இல்லை. வருதா? இந்தா. அப்படியே வாயில் வச்சிட்டோம் பாரு அசந்த கேப்பில். இதுக்கு தான் நீ ஊத்துறன்னு சொன்னியாடா. ஏண்டா டேய் குறும்பு தவனிக்கு பாரு. நல்லா ஊற்றி முடிச்ச ஆளப்பாரு. போடலாங்க பல்லவி. அதிகமாக வேண்டாம், கரெக்டாக ஒரு ஸ்பூன் போடு. போதும்பா, செம்ம. மக்களை எத்தனை பேருக்கு இது பிடிக்குன்னு சொல்லி கமெண்டை போட்டு விட்ருங்க. ஓகே நம்ம பாப்பி சாப்பிடலாம்ப்பா. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். செய்யலாமா? நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு இந்த பொடி போடுறோம். உப்பு போடணுமா என்ன? ஏப்பா அது எங்கள் அப்பனுக்கும் தெரியாது. மக்களே சரி வாங்க சாப்பிட்டு பார்த்தா தெரியுது உப்பு போடலாமா வேண்டாமான்னு. உப்பு போடணுங்க மக்களே. இங்கே வாருங்கள், அரைச்சி வச்ச தூளுப்பும் சேர்த்தாச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பருப்புடியும் சேர்த்தாச்சு. பட் ஆனால் கொஞ்சம் நெய் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால பல்லவி
பல்லவிக்கு வந்து கன்சீவாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சார்பில் கொடுத்தது. இங்கே பாருங்க மக்களே, அந்த இது எடுத்துக்காட்டு அதெல்லாம் சத்து காணிக்குங்க. அது வந்து டேட்ஸ் வந்து 2 கொடுத்தாங்க. ஒன்று ஆல்ரெடி உடச்சாச்சு. இந்த இது எடு, இந்த மாவு அதான் இது பாருங்க இந்த இதுக்கு ஓகே ரைட்டு வச்சிரு. சரி ஓகே பல்லவி. ஆவின் நெய் பாருங்கள் மக்களே, கவர்மெண்ட் சார்பில் கொடுக்குறாங்க மக்களே. இது பரவாயில்ல, சுத்தமான அருமையான நெய், பரவாயில்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க நம்மளுக்காக. அதில் எவ்வளோ நெய் இருக்குது பிள்ளை. அப்படியே போடுவாள், போடு அடாடா கமன்னு இங்கே பாருங்க மக்களே. இந்த எட்டு கொஞ்சம் நெய் எனக்கு கொஞ்சம் ஓரம் போயிட்டுருக்குது. இன்னொரு போதும் பழகு, மிச்சம். ரொம்ப நன்றி. நம்ம மட்டும் என்ன சாப்பிட்றோமானா எல்லாரும் சாப்பிட்றாங்க மக்களே, ஜாலியாக தெரியுதா. கட்டலில் உட்காந்துக்கிட்டே தவனுக்கு வந்து அவங்க அம்மா தான் ஊட்டணுமாம்மா பாசிப்பருப்பு குழம்புக்கு. ஓகேங்க மக்களே, என்ன பாசிப்பயிறு குழம்பு அன்றைக்கி? ஆமாம், பாசிப்பருப்பு குழம்பு என்னத்தையும் நல்லாயிருக்கு. சாதா பருப்போட பாசிப்பயிறு நல்லாயிருக்கு. நம்ம வாங்க மக்களே, பூண்டு பொடி ஒரு அடி அடிக்கலாங்க பாருங்க எப்படி பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. நெய் ஃபுல்லாக நெய். எப்பா உங்களுக்கு நெய் பிடிக்காதாப்பா? எனக்கு பிடிக்காது. ஐயோ எனக்கு நெய்யே கடலெண்ணெய் ஊற்றிக்குவேன், நெய் ஊற்றிக்க மாட்டேன். கல்யாணத்துக்காக வைத்தாலும் நெய் ஊற்றிட்டு வந்தாங்கன்னா சரிங்க மக்களே, சரிதா. சரி வாங்கி சாப்பிட்லாம். ஓகே. ஐயோ எனக்கு வேண்டாம், நெய் எனக்கு வேண்டாம். நெய் தான் தின்னோகணுமா? அடா மக்கள் பாப்பா ஒரு சாப்பிட்டு பாரு. பூண்டு ஸ்மெல் பிடிக்காதுப்பா. நீ டேஸ்ட் பண்ணி பாரு சாமி, நிறைய நெய் ஊற்றிக்கிறோம். நல்லா இருக்குதா? இந்த கொஞ்சம் எடுத்துக்கோ. எந்த கையில் எடுக்க? அந்த கையில் எடு. சாப்பிடு. சரி இந்தா அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. அதுதான் சாப்பிட்றான்னு இருக்குது. கடவாயில் மணக்குதா? உப்பு கொண்டாட சொன்னீங்க. நான் கொண்டாட சொன்னேன். கொண்டாந்தாப்பிலையா? நம்ம சோப்பு வீடியோ போட்டோம்ல மக்கள், சரவணா நாங்கிட்ட சோப்பு கொண்டாந்தாராமா. நான் இன்னைக்கு மத்தியானம் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் சோப்பு எதுக்கு பார்த்துருப்பீனே. அப்பா நான் தெற்கிருந்து வந்தேனுங்க பண்ணாப்புல, தெற்கிருந்து வந்தாங்க வடக்கு போயிருக்கு மக்கள். அடா செம்ம டேஸ்ட்டுப்பா. நீங்கள் தான் நெய்திங்க நினைக்கிறேன். ஐயோ எனக்கு மக்கள் உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த பூண்டு பொடிக்கு எப்படி தெரியுமா இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டு எப்படி தெரியுமா, கொஞ்சம் உப்பு போடணுங்க மக்களே, தூள் உப்பு கொஞ்சம் போடணும். அதுபோக நெய் வந்து நிறையா தாராளமாக ஊற்றி அந்த பூண்டு பொடியை போட்டு அப்படியே ஒரு பெசன் சுடு சோத்தில் பெசஞ்சு அப்படியே அந்த இங்கே வாருங்க எப்படி இருக்குதுன்னு. அட்டகாசம். செம்மங்க, சாப்பிடுங்க அல்டிமேட். சரி ஓகே மக்களே, நீங்கள் மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும். பாய், அப்புறம் மீட் பண்ணுறேன், நாளைக்கு மீட் பண்ணுறேன். தி நெக்ஸ்ட் டே. மக்கள் அடுத்து பாருங்க மக்களே, வெயிலும் அடிக்குது, அட் த சேம் டைம் மழையும் பெய்யுதுங்க. பாப்பா புள்ள பாப்பா செமையாக இருக்குது. ஓகே மக்களே, ஃபோன் ஏதாவது ஆயிரு. நான் மலையில் நிலைக்கிட்டா ரொம்ப நாள் ஆச்சே, வீடியோ எடுக்கிறியா? ஹவுடா சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இருக்குது அப்படியே தொப்பை. இதுதான் இயல்பான வயிறு. சிக்ஸ் பேக்ஸுங்கிறது எக்ஸ்ட்ரா கொண்டு வர்றதா, அது வந்து அவங்களுடைய ஜெனட்டிக்கை பொறுத்தது. சில பசங்களுக்கு தான் வந்து ஒல்லியாக இருக்கும், மேக்ஸிமம் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இந்த உலகத்தில் வந்து சிக்ஸ் பேக்ஸ்னு அது மேலே ஆர்வமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் நம்ம கற்பனைசாமி எல்லாத்துக்கும் தொப்பை எடுத்து தான் செய்யும். இதுதான் வயிறுனா இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கு மக்களே, மலைக்கே பொறுக்கலை, அவன் என்ஜாய் பண்ணுறது. சரி அவனுங்க தவணை தூங்கிட்டு இருக்கிறான்.
5 hours later. ஓகேங்க மக்களே, அடுத்த கட்டமாக ஈவினிங் ஆகிடுச்சு. நேற்று நைட்டு இந்த விளாக் ஆரம்பிச்சு இன்றைக்கி நைட் ஆகிடுச்சு, 24 hours ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முந்தின வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி விசாகம் முருகனுடைய கோயிலுக்கு போனோம். இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் ஈரோடு மாவட்டம் முடக்கூர்ச்சூன்றி விளக்கேத்தி கிராமம் ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய அயோத்தின்னு சொல்லிட்டு ராமர் கோயில் கட்டினாங்கன்னு சொல்லி கூட வீடியோலாம் பண்ணமல்லங்க. அங்கே வந்து 48 நாள் மண்டல அபிஷேகம். இன்றைக்கி வந்து எங்கள் பெரியப்ப மூட்டு பிள்ளையுடைய அவங்க மாமா இருக்கார்லங்க, அவங்களுடைய பூசாரி வகையரா கட்டலை 48 நாள். ஒவ்வொரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர் செட்டாக சேர்த்து குரூப்பாக சேர்ந்து இந்த மண்டல அபிஷேகம்னு சொல்லி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அன்னதானம் போடுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சொந்தக்காரர் தான் போடுறாங்க. ஸோ அங்கே வந்து கிளம்பியாச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்களே, இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக சொல்கிறேன். அதாவது இப்போ அந்த கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே தான் விளாக் எடுத்துகிட்டு இருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, அப்புறம் தான் பழைய வந்து கன்சீவாக இருக்கிறனால வந்து டேட் வந்து பக்கமாக வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து வெளியே போக முடியாது. அந்த காரணத்தால் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் மட்டுமே தான் கண்டென்ட் ஓட்ட முடியும். டெய்லி வீடியோ வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சா பாருங்க, ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெளியே போய் போடுற கண்டென்ட் எல்லாமே வந்து இது கொஞ்சம் எனக்கு டைம் வேணும், ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, சரி வாங்க போகலாம். வாங்க தவனவா போலவா தவன் போலவா செப்பு காருக்குள்ள இருக்குதுவா, இந்த பக்கம் வாடா. அப்படிதான் சுற்றி வரணுமா? ஏர் கச்சா அதிரசம் நேற்று வாங்கிட்டு வந்தது. சரி விடுமா பரவாயில்ல விடுமா. அங்கே வந்து வாங்கி வச்சுக்கலாம். உட்காருமா, நீ ஏமா அதுக்கு மேலே அவன் தான் கொடுக்க மாட்டான்னு தெரியுமில்ல. ஓகேங்க மக்கள்ஸ், வந்தாச்சு கோயிலுக்கு. இதில் விட்டுக்கலாமா? சூப்பர், பாட்டு பாடிட்டு இருக்குது பாரு. இங்கே விட்டுறலாமா? இடம் கிடக்குதில்ல. ஓகே மக்களே, வந்தாச்சுங்க மக்களே. மக்கள்ஸ் இங்கே வாருங்க, போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 108 திவ்ய தேச புனித மண், புனித தீர்த்தா, 3 கோடி ஸ்ரீராம ஜெயம் எழுதப்பட்ட நாமம் எல்லாமே வச்சு மிக பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் மாயர்கள் கும்பாபிஷேகம் வந்து நடைபெற்றுச்சுங்க. மக்கள்ஸ் மாமா ஓகே, இந்த மாதிரி 108 திவ்ய தேசத்துக்கும் போய் மண் தீர்த்தம் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா 108 திவ்ய தேசத்துக்கு போன அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகேங்களா? சொன்னதானே உங்கள்கிட்ட சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன், அவ்வளவுதான். இந்த சிலை எல்லாமே பாருங்கள் மக்கள், ரொம்ப நுணுக்கமாக செதுக்கப்பட்ட சிலை. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த அயோத்தியில் வந்து ராமர் சிலை செஞ்சாங்கல்லங்க, அதே இடத்துல இங்கே இருக்க அத்தனை சிலையுமே அந்த சிற்பியாலேயே யோகிராஜாலேயே செதுக்கப்பட்டதுங்க, மைசூரில் போய். ஆக்சுவலாக வந்து அயோத்தியில் வந்து என்ன கல்லில் வந்து சிலை செஞ்சாங்களோ அதே கல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சாமி சிலைகள் எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருக்காப்புல யோகிராஜ். அவர் யாருன்னா அதான் சொன்னானே, மைசூர் ராஜாவுடைய பரம்பரை சிற்பிங்களாமா. ஸோ அவ்வளோ புகழ்பெற்ற ஒருத்தரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலைகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நுணுக்கமாகவும் சூப்பராகவும் இருக்குதுங்க. முக அமைப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது இருட்டுக்கால கூட சரியாக தெரில, பகல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. மக்கள்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து மெயின் மூலவருங்க. ராமபிரான், லக்ஷ்மண பகவான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீதா பிராட்டிங்க. இந்த சிலைகளெல்லாம் பாருங்கள் மக்கள், அந்த கழுத்தில் போட்டிருக்க அந்த பாசி, கிரீடம், ராமனுடைய நாமம், வில்லுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பாலபிஷேகம் நடந்து எல்லா விதமான பொருட்களை வச்சுமே அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப பக்தியோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேங்க மக்களே, வாருங்கள் அப்படியே பார்ப்போம், கண்டினியூட்டியாக பார்ப்போம். இங்கே வாருங்க மக்களே, டெய்லியுமே 48 நாளுமே அது பார்த்தீங்க அப்படின்னா இது போல தான் கூட்டம் வந்து நிறையா மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு விட நேற்றெல்லாம் வந்து சரியான கூட்டங்களாமா, இன்னைக்கு கொஞ்சம் குறைவு தான்.
மக்களே அவ்வளவுதானுங்க. ஜம்முன்னு நம்ம ஓலப்பாளையத்தில் உள்ள மாயவரை வணங்கி விட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்மளும் போய் அன்னதானத்தில் கலந்துக்கலாம். அன்னதானத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் மக்களே கோயில். இந்த கும்பாபிஷேக வீடியோ, இந்த வீடியோ முடியும் போது 2 வீடியோ வரும். அது ஒரு வீடியோ கும்பாபிஷேக வீடியோ, கிளிக் பண்ணி பாருங்கள். மக்கள் அடுத்து பாருங்கள், அன்னதானம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லயா என்னென்ன பாரப்பா, கேசடி, சுண்டல், தக்காளி சாப்பாடு. பரவாயில்லையே, இந்த அபிஷேகம் தானே கலக்கிட்டு. பஞ்சாமிரதமா? சக்கரை பொங்கலா? எதுங்க? ஓகே நான் வாங்கிட்டு காட்டுறேன். சாப்பிட்றானா தவனுக்குட்டி? தண்ணி தான் மெயினாக போகும் நம்மளுக்கு. சரி ஓகே மக்களே, வாங்க அப்படியே பார்க்கலாம். ஓகே மக்கள், அப்படியே பாருங்கள். ஆனால் சிறப்பாக போயிட்டுருக்கு. மண்டல அபிஷேகத்துக்கு கலக்கிட்டாங்க இன்னைக்கு. தெரிகிறதா? வரேங்க. ஓகேங்க மக்கள் பாருங்கள், தக்காளி சாப்பாடு, சுண்டல், கேசடி, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கல். நம்மளுக்கு தயிர் மட்டும் தீர்ந்துருச்சு, மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருச்சு. உண்மையாலுமே எதிரே பார்க்கலைங்க. மண்டல அபிஷேகம் வந்து 48 நாள் நடக்கும். ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 48 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அதை நான் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரூப்பு, ஒரு 2-3 பேர் 4-5 பேர் இந்த மாதிரி சேர்ந்து பண்ணுவாங்க. 48 நாளுமே இந்த மாதிரி வந்து விருந்து தான் மக்கள். சரி ஓகே, நீங்களே அந்த 48 நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம விளக்கேற்றி ஓலப்பாளையம் மாயர் கோயிலுக்கு வந்து ஜம்முன்னு சாமியை கும்பிட்டு, உங்களால் முடிஞ்சால் சாமிக்கு ஏதாவது செஞ்சுட்டு ஜம்முன்னு அன்னதானம் சாப்பிட்டு போகலாம் மக்கள். வாங்க நம்மளும் சாப்பிட்லாம் மக்கள். இங்கே பாருங்க மக்களே, தவணை என்னடா பண்ணி வச்சுக்கிற உள்ள தண்ணி ஊற்றி. ஓகேங்க மக்கள், ஓவராலாக பாருங்கள். நம்ம என்ன சாப்பிட ஆரம்பிக்கல, தெரியுதா? எத்தனை மக்கள் பாருங்கள் மக்கள், செமையாக இருக்குதுங்க. அடா பார்க்குறதுக்கே இனிமையாக இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பேர்த்துக்கு பக்கமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கங்கே இருக்காங்க. சிறப்பு. ஓகே மக்கள், ஃபஸ்ட்டு வந்து கேசரி, நெக்ஸ்ட்டு வந்து சுண்டல், நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கல். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று செம்ம. ஃபைனலாக வந்து தக்காளி சாப்பாடு மக்கள். சாப்பிடலாமா? எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாம் நம்ம குரூப்பில் இங்கே தான் வந்துருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், சுண்டல், அந்த சக்கரை பொங்கல், கேசடி, இதெல்லாம் வந்து வேறு லெவலு. தக்காளி சாப்பாடு அதே மாதிரி தான். என்ன தயிர் மட்டும் கிடச்சிருந்தா என்ன சூப்பராக இருந்திருக்கு. தயிர் மட்டும் தீர்ந்து போச்சு. சரிங்க மக்களே, அதான் அப்படியே சொன்னேன். இந்த 48 நாள் நீங்கள் இப்போ என்ன எத்தனை நாள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு? வெள்ளிக்கிழமை முடிஞ்சுதா? சனி, ஞாயிறு, திங்கள், 3 4 நாள். இன்னும் 4 நாள் ஆயிருக்கு. இன்னும் 44 நாள் இருக்குதுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஈரோடு மாவட்டம் முடக்கூர் ஒன்றியம் விளக்கேத்தி கிராமம் ஓலப்பாளையம். இந்த கோயிலுடைய லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதனால் அங்கே அந்த டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா லொக்கேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த கோயிலுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு வந்துடும். மேப்பு, கூகுள் மேப்பு. ஓகே மக்கள், அருமை மக்களே. அடுத்து பாருங்கள், தவன் வந்து இந்த கேசரி நம்ம சாப்பிடுவேன். இந்த கேசரினா தன்னாப்புல உள்ள லயா வந்து கேசரி சாப்பிடல, எனக்கு கொடுத்துட்டா. அதனால தான் இவ்வளோ கேசரி இருந்திருக்கு. ஆச்சார் கொடுக்கலாம். கேசரினா உள்ளே இறங்குது, சோறு இறங்காது இல்லை. மக்கள்ஸ், இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ தாங்க தோணுச்சு ஒரு விஷயம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, 48 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டல அபிஷேகம் 48 நாளே அன்னதானம் போட போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த அட்டவணையில் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்து ஃபில் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் டேட்லாம் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ இதில் வந்து கம்மிங் 27ஆம் தேதி, சரிங்களா? 27ஆம் தேதி நம்ம, சரிங்களா, நீங்கள், நான் மோகமாமே, மன்சூர் மாமே, அப்போ என்னுடைய நெருங்கிய தோஸ்து, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள், ஓகேங்களா,
நம்ம கேசவன் சேனல் சார்பில் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே சேர்ந்து உங்களால் முடிஞ்சது விருப்பப்பட்டவங்க மட்டும் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆசைகள் இருக்குமல்ல, அப்படி ஆசைகள் உள்ளவர்கள் நம்மளாம் சேர்ந்து அன்னதானம் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சுங்க. சரி ஓகே கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. என்ன சொல்கிறது, நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்னதானத்துக்கு வந்து கம்ப்யூட்டர் இந்த அன்னதானத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 சிப்ப அரிசி வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு சம்திங் பக்கமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் என்னன்னு தெரியல, நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஊர் மக்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு அது எல்லாத்தையும் வீடியோ பண்ணிடலாம். என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம வந்து வாங்குகிறோம், அபிஷேகத்துக்கு என்ன பொருள் வாங்குகிறோம், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேட்டு, எவ்வளோ செலவாச்சு, எல்லாமே A to Z வீடியோ எல்லாமே அந்த ஒரு வீடியோவில் வந்துடும். மனதான வீடியோவில் வந்து எல்லாமே வந்துடும். 2 மணிக்கெலாம் அங்கே போய் சமையல் செய்யறது ஸ்டார்ட் பண்ணி நீட்டாக பண்ணிடலாங்க, வீடியோ பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எப்படி வந்து பங்கு பெறன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து பல்லவியோடைய அக்கௌண்ட் நம்பர், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஜிபே நம்பர், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான். அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதுங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபண்ட் அமுச்சு விட்ருங்க. உங்களால் நான் விருப்பப்பட்டவங்களை மட்டும் தான் சொல்கிறேன் சரிங்களா. அமுச்சு விட்டீங்க அப்படின்னா அப்புறம் நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணிக்கலாம். அதுபோக வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும், அதாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய விலாசம் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோவோட கூட இணைச்சி விட்டுறேன் ஓகேங்களா. இன்னார் இங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இன்னும் இதெல்லாம் இத்தனை பேர் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோலையும் நம்ம சொல்லிடலாம் சரிங்களா. சரி ஓகேங்க மக்களே, சிறப்பு, நம்மளால் முடியும், கண்டிப்பாக பண்ணுறோம் ஓகேங்களா. ஓகே எங்களுக்கு ஒரு தோணுச்சு, ஒரு ஆசை தோணுச்சு. சரி டக்குன்னு நம்ம சொல்லிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிச்சு. மோகமாட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் சரி அவங்கள பண்ணிடலான்ட்டாரு. மன்சூர் மட்டும்னா கேட்கல, அவர் நம்ம சொன்னால் சரின்றாரு. சரி ஓகே மக்களை, நம்ம சேனல் சார்பில் ஒரு நாள் திருநாளாக பண்ணுறோம், வரக்கூடிய 27ஆம் தேதி ஓகேங்களா. என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க நீங்கள்? யூடியூப்காரங்களா? யூடியூப்காரங்களே அப்படின்ட்டு வரா மக்கள். பேர் என்ன? லோகிதா. வீடியோ எல்லாம் பார்ப்பீங்களா? உங்கள் அம்மா ஃபோனில் பார்ப்பீங்களா? ஓகே, எத்தனை படிக்கிறீங்க நீங்கள்? 5th. ஓகே பாய். ஓகே ஓகே மக்கள்ஸ், போயிட்டு அப்பளை வந்து பேசிட்டு போயிட்டு அவங்க அக்கா கூப்பிட்டு வந்துட்டான். ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய். ஓகே 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 பாய். ஓகே மக்கள்ஸ், அவ்வளவுதான், வீட்டுக்கு போகலாம். நேற்று இதோட கூட்டமா? மக்கள் இன்னைக்கே கிட்டத்தட்ட 500 பேர் இருக்கும். நேற்று இதை விட கூட்டமாமா. இன்னும் 44 நாள் இருக்குதுங்க தொடர்ந்து மண்டல விசாகம். மறக்காமல் குடும்பத்துடன் வந்து கலந்து கொள்ளுங்கள். உள்ளூர்காரங்க பார்த்தாலும் சரி, வெளியூர்காரங்க 48 நாள் ஏதாவது ஒரு நாள் வந்துட்டு போவாங்க ஓகேங்களா. மாயவரர்கள் உங்களுக்கும் கிட்டட்டும். பணம் வந்து உங்கள் வீட்டில் கொட்டணும் கொட்டும் வந்துட்டு போனீங்கன்னா.